அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தம்பி கோவத்துல பக்கத்துல இருந்து செங்கல் எடுத்து அண்ணன் அடிச்சிடறான். அண்ணன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துற அம்மா அப்பாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இதனால மன கஷ்டத்துல இருந்த தம்பி கடவுள் கிட்ட வேண்டான். அண்ணனுக்கு மட்டும் உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லா எந்த ஒரு ஆயுதத்தையும் என்னோட கையில எடுக்க மாட்டேன்னு சொல்றான். அதே நேரத்துல அண்ணனும் கண்ண முடிச்சிடறான். இந்த தம்பியும் பெரிய ஆனதும் தனக்கு மிலிட்டரியில சேரணும்ன்றது ஆசையா இருக்கு. மிலிட்டரியில சண்டை போறதுக்கு பதிலா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி உள்ள போனா அவனோட பாடி ஃபிட்டா இருந்ததுனால எல்லா பிசிக்கல் எக்ஸசைஸுமே சூப்பரா பண்றான். ஆனா ஷூட்டிங் ட்ரைனிங்னு வர்றப்போ அவன் துப்பாக்கி கையில எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா சின்ன வயசுல அவன் தான் சத்தியம் பண்ணிருப்பான்ல. கண்ணை கையில எடுக்காததுனால அவனை கோலன்னு சொல்லி அங்க இருந்த ஆபீசர்ஸும் கூட இருந்த நண்பர்களுமே சேர்ந்து அவனை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. இருந்தாலும் கண்ணை எடுக்க மாட்டேன்னு சொல்லி விடாப்பிரியா நிக்கிறான். அப்படி இருக்கிறப்போ போருக்கான நாள் எல்லா ஆபீசர்ஸும் அவனை கோல முட்டாள்னு சொல்றாங்க. உயிர் பொழைக்க தெரியாதவன் சொல்லி அவனை கூட இருந்த கேடட்ஸே அவனை கிண்டல் பண்றாங்க. அவங்க போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கிற பாதையில பல சோல்ஜர்ஸோட பிணங்களை ஒரு லாரியில குவியலா கொண்டு போறாங்க. இத பார்த்த நம்ம சோல்ஜர்ஸும் பயப்படுறாங்க. கையில ஆயுதமே இல்லாம போர்க்களத்துக்குள்ள நுழைறான். எதிரிகள் கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம நம்மளோட சோல்ஜர்ஸ் சுட்டு தள்ளுறாங்க. எதிரிகளோட படைபலம் ரொம்பவே அதிகமா இருந்ததுனால நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேர் காயப்படுறாங்க. பல பேர் குண்டடிப்பட்டு தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. கையில ஆயுதமே இல்லாம இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். எதிரிகள் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அடிப்பட்ட அந்த சோல்ஜரை தன்னோட தோல்ல தூக்கிட்டு அவரை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஓடுறான். இந்த வீரர்களோட போராட்டம் தொடர்ந்து கடைசியில ராத்திரி ஆயிடுது. மிச்சம் உயிர் பொழைச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே திரும்ப போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ போகலான்னு ட்ரை பண்றப்போ அவனோட காதுகள்ல நிறைய பேர் என்ன காப்பாத்துங்கன்னு முடங்குற சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் போர்க்களத்தை திரும்பி பார்த்த ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை கிண்டல் பண்ண தன்னை கோலன்னு சொன்ன அந்த சோல்ஜர்ஸை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கூட ஒரு பொருட்டா மதிக்காம நைட்டு ஃபுல்லா போராடி பல பேரை காப்பாத்துறான். இப்படி இவனால காப்பாற்றப்பட்ட பல பேர் மருத்துவ முகாம்ல இருக்காங்க. அங்க வந்து சுப்பீரியர் ஆபீசர் எத்தனை பேர் உங்களை காப்பாத்துனாங்கன்னு கேட்க எங்களை காப்பாத்தினது நீங்க கோலன்னு சொன்ன அந்த ஒருத்தன் தான் சொல்றான். சாக கிடந்த கிட்டத்தட்ட 100கணக்கான வீரர்களை ஒரே ஆளா காப்பாத்திருப்பான். அந்த நைட்ல மட்டும் தன்னோட உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்லாம 2 பேரை காப்பாத்திட்டு மலையோட உச்சியில இருந்து கயிறை கட்டிக்கிட்டு குதிக்கிறான். அவனோட உடல்ல எஞ்சி இருந்த மிச்ச சக்தியும் போய் நடக்க முடியாம கீழே விழுக அவனை தன்னோட தோல்ல சுமந்து அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவனையா நம்ம கோலன்னு சொன்னோன்னு அவனை கடவுளை மாதிரி பாக்குறாங்க.